இன்ஸ்டால, யூடியூப்ல, ட்விட்டர்ல எல்லாரும் ஹாப்பி ஆவாங்கன்னு. நாங்க சொன்னா நம்ப மாட்றாங்க. செய்யுங்க ஒண்ணு. பல பேரு பல லட்சம் பேர் வந்து அத ஒரு விஷயத்த வேணுனாங்கன்னா அது கண்டிப்பா இல்லக்கா நடக்கும். நான் சிம்பிளா கேக்குறேன்க்கா. நம்ம அன்ன வயசுலயும் ஓட்டணும் கணக்கு எடுத்து வேணாம். சிம்பிளாவே இருக்கிறேன். 6000 7000 ஓட்டே தாண்ட மாட்டீங்க. நீங்க அதுல வந்து நீங்க மேல நிக்கணும்னு சொன்னா அது எப்படின்னு தான் எங்களுக்கு தெரிய மாட்டேது. அதான் கேக்குறேன். இல்ல ஓட்டுப்படி இல்ல. நாங்க சேனலோட கோட்டால போறோம்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டு விட்டுருங்க. நாங்க ஒத்துக்குறோம். இத்தனைக்கும் ஒரு 8 மணி நேரம் பிளாக் பண்ணிருக்காங்க. அத மறந்துட்டேன். இப்படி சொல்லிடுங்க. எங்களுக்கு சேனல் சப்போர்ட் இருக்கு. நாங்க அதனால வந்து நாங்க கப் எடுப்போம்னு சொல்லிடுங்க. அந்த கப்ப நாங்க காசு குடுத்து வாங்கிக்கிறோம்னு சொல்லிடுங்க. நாங்க ஒத்துக்குறோம். இல்ல வன்மம்லாம் இல்ல. சும்மா கேக்குறேன். கேள்வி. எதுக்காக சொல்றேன்னா, அதுக்காக சொல்றேன். இப்போ வந்து அவங்க ஃபேண்டம்ல ஸ்பேஸ் போட்டுட்டு தொப்பிய மென்ஷன் பண்ணி கூப்பிட போறேன். கோவப்பட்டோமே. இதேதான் அங்கேயுமே சொல்லுவேன். அரோரா போகணும்னு நினைக்கலையா? ஆனா இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அம்மா. சரி. இப்ப அடுத்து யார் இருக்கா கீழ பேசுறதுக்கு? ஏய்யா நேத்துலாம் ஏன் அந்த வம்படியா அந்த வந்தீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அது இது சூப்பரா இருந்துச்சு. இருப்பா நல்லா நீங்களாம் இருந்துச்சுக்கா. பேசிட்டீங்களான்னு தெரியல. செம்மையா இருந்துச்சுக்கா. நீங்க வேற போட்டுருந்தீங்க லெவல்க்கா. முஸ்தபா. அந்த வேற லெவலு. லாஸ்ட் ஒரு அந்த இதே சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த முஸ்தபா சாங் அண்ணா பாடினதோட நிப்பாட்டினாங்க பாரேன். ம். அடையே கொண்டு போய் அது ஏற்கனவே நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன். இது சார் அந்த 2 இடத்துல ஃப்ரேம் இன்ஸ்டால நின்னுச்சுக்கா. வந்துச்சு அந்த ரீல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஆமா. அவங்க 2 பேரும் அந்த அண்ணன் ஜெயில இருப்பாரு. அவர் வந்து அந்த கமருதீன் வந்து கேப்டன்சி டாஸ்க் விளையாட போவாரு. அது ரொம்ப அப்படியே மனசு டச்சிங் ஆயிடுச்சு. நான் அது எப்படா அதை போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த மாதிரி இன்னைக்கு கரெக்டா மாட்டுச்சு. பர்ஃபெக்டா அந்த சாங்கும் வேறயா, முஸ்தபா சாங் வேறயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபைஸும் எனக்கு இன்னொரு டவுட். இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி போட்டாங்களா? இப்ப ஃபைட் ஏவிலாம் இருக்கும் தானே, சண்டை போட்டது. அது வரும். அடுத்து வரும். இப்ப அடுத்த வரும். நைட்ல போட்டுருவாங்க. ஃபைட்னு வராது ப்ரோ, ஆக்ஷன் வரும். ஆக்ஷன்ல வரும். எமோஷனல் வரும்க்கா. ஆக்ஷன், காமெடி, ஆக்ஷன். ஆமா அந்த மாதிரி வரும். மட்டும் தான் இருக்கும். வேற யாரு? ஆமா ஆமா, வேற யாருமே சண்டையே போட்டதில்ல பாருங்க. திவ்யா எல்லாம் சண்டையே போட்டதில்ல, கத்துனதே கிடையாது. ஆனா இது போன சீசனோட இந்த சீசன் இப்ப இருக்கா இருக்கு. இப்போ வந்து போன சீசன் அந்த எல்லாருமே எஃப்ஜே எல்லாம் கத்திருக்காங்க. எல்லாருமே கத்திருக்காங்க ப்ரோ. 7வது சீசன்ல ரெட் கார்டு வாங்கின ஆளுக்கு வந்து இந்த வீடியோ ஓரளவு கட் பண்ணி வச்சிருந்தாங்க போடாம. ஆனா இப்போ வந்து 2 பேருமே போட்டிருக்காங்கன்னா அப்ப நீங்க நம்ம சொல்றது படி அவங்க ஃபைனல் வீக் வராங்க. அதோட தான் மீன் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா பார்வதி வருமான் டவுட் இல்ல. டவுட் கமருதன் வரதா? அவங்க வரல. நான் அந்த மீனிங் எடுத்துறேன்னா இவங்க வீடியோல போட்டு காமிச்சிட்டாங்க. அப்படி வீடியோல போட்டு காமிச்சானே இப்ப இந்த 1 hour ஷோல பார்த்தா தான் தெரியும். அவங்க கட் பண்ணிருக்காங்களா இல்லையா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஷிப் ஏவி கட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். இல்ல எனக்கு புரியுது உனக்கு. அந்த கமருதீன் வீடியோ எல்லாம் கட் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸிமம் அதை சொல்றேன். ரெட் கார்டுல அந்த சம்திங். ஆனா ப்ரோமோல அண்ணன் சொன்ன ஒரு ஏன் ரொம்ப இருக்குப்பா, அப்படி எல்லாம் கட் பண்ணலாம் முடியாது. அதுதான் சொல்றேன். இவங்க தான கேம் உள்ள விளையாண்டு இருக்காங்க. மத்தவங்க சும்மா தான் வந்திருக்காங்க. ஏங்க அவங்க போனது 91வது நாள் தானே போனாங்க. புரியுதுங்களா? 90 நாள் கேம் விளையாண்டு இருக்காங்க அவங்க. எப்படி கட் பண்ணுவீங்க? சுபாக்கா, ஆனா கண்டிப்பா சொல்றேன். அண்ணன் வந்து 2 இடத்துல வந்து கமருதீன் டைம் தான் சொல்லியிருப்பாரு அந்த டாஸ்க்ல. ஆனா ஒரு இடத்துல அந்த ஒரு இது கூட ப்ரோமோல வரல. எனக்கு அது ஒரு டவுட் இருக்கு. பாப்போம் என்ன பண்றாங்க. ஓ அப்படி சொல்ல வரியா? பாப்போம். இந்த ஷோ ஆரம்பி 1 ஷோ ஆரம்பி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சப்ப 3 போடுறா. பாக்கியா நீ பத்தியா இந்த 18 லட்ச ரூபாய் எடுக்காம வந்திருந்தா கூட நான் உன்னை எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் பயங்கர டச்சிங் இருந்தது. வார்ம் வெல்கம் இல்லக்கா. உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க சான்ஸ் இல்ல உங்களுக்கு. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காருப்பா. நேத்து அந்த நடந்துச்சுல அந்த அதெல்லாம் காமிச்சு தொலை மாட்டேங்கிறானுங்க. இதுங்க உட்காந்து இங்க வந்து அழுகுறத காமிச்சிட்டு இருக்கானுங்க. கேமரா எந்த பக்கம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. 5:30க்கு ஆரம்பிச்சிச்சு ஓபன் அந்த கார்ல அப்படின்னு. அது தெரியக்கூடாதுன்றத மாத்திட்டான்னு நினைக்கிறேன். நான் பண்ணித்தோம். சொல்லுங்க ஏகே, கருத்தை சொல்லுங்க. நான் சுபா கிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். ஐ திங்க் லாஸ்ட் டைம் அது பேசிட்டேன் நினைக்கிறேன். சுபா பேசலாமா? பேசணுமா? பேசுங்க. இல்ல சுபா இருக்காங்களா? ஹலோ 1 2 3 சுபாக்கா இருக்கீங்களா? இருக்கேன். சாரிப்பா சாரி.
இல்ல சொல்லுங்க. சுபா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டு போனோம். 2 அஹ், நாள் ரொம்ப சாரி, வினோத் வந்தப்பதான் I was literally enjoying and seeing the show. And also ஏங்க இன்னைக்கு நான் ஒரு நான்லாம் விஷயத்த 24 ஹவர்ஸா புரிஞ்சுட்டேன். பாக்கலைங்க, இன்னைக்கு தாங்க லைவே பார்த்தேன். இல்ல இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டேன். இட்ஸ் மை பர்சனல், பட் ஐ வாண்டட் டு ரெஜிஸ்டர் திஸ். ஏன்னா உங்க ஸ்பேஸ்ல வினோத் மாதிரி நீங்களும் ரா அண்ட் ரியலா இருக்கிறதுனால என்னால தைரியமா சொல்ல முடியுது. இந்த ட்விட்டர் வந்துட்டு நான் நினைச்சேன் நம்மள போலவே பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் எக்ஸ்பிரஸிங் their இமோஷன்ஸ், their ஃபீலிங்ஸ். நாம அங்கல்ல ஒருத்தர ரா அண்ட் ரியலா எங்கெங்கயோ கனெக்ட் பண்ணிட்டு இந்த சிச்சுவேஷன்ஸ் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் சுபா. டுடே வந்து ஐ கேம் டு நோ தட் ட்விட்டர் பீப்புள் ஆர் சோ மெனி பீப்புள் ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் மணி. இவங்க போயிட்டு இங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு அந்த சாண்ட்ரான் ஒரு கேரக்டர் உள்ள வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி சொல்லும் போதுதான் ஐ ரியலி அண்டர்ஸ்டுட். And I could see கரெக்ட். some faces also who would be that persons, but I don't want to mention about it. இது எவ்வளவு ஒரு மோசமா மணி மைண்டடா நடக்குது நம்மளாலேயே நம்ம கண்ணு நம்ப முடியல. See, I don't have any friendship in Twitter. சுபா, நீங்க கூட வெல்பிங் அப்புறம் you will understand. I'm the எஸ். person come speak. I'm the person come speak here and get lost. அவ்வளவுதான். யாரோடையும் இதை தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப் நான் எப்பவுமே வச்சுக்கிறது இல்ல. பட் நான் இங்க வரும்போது ரியலா என்னோட எமோஷன்ஸ மட்டும் தான் நான் சொல்லுவேன். உங்க ஸ்பேஸ்ல வந்து நான் அரோரா பத்தி எல்லாம் கூட சொன்னேன், எவ்வளவு பெரிய பேடு. அது இன்னொருத்த நேற்று ஷாபோ யாரோ அதையே போட்டு ஐ வாஸ் லிட்டரலி ஹாப்பி. நான் வந்துட்டு ஒரு மதரா ஒரு பெரிய டாக்டர் எப்படி சொசைட்டில இருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நான் பர்சனலா யாரை பத்தி எதுவும் பேசுறதுக்கு ஐ டென்ட் லைக். பட் ப்ராமிஸா இந்த குரூப் நல்லா இருக்குங்க. யூ ஜஸ்ட் ஒர்க் ஆன் யுவர் எமோஷன்ஸ் அண்ட் யூ லிட்டரலி சப்போர்ட் யுவர் பர்சன் த்ரூ ஒரு பாண்ட். அவ்வளவுதான். அது எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்கங்க. ஒரு நாள் அவங்க வந்தவொடனே இங்க போயிட்டு என்னென்னமோ கிளிப்பிங்ஸ் காட்டி ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. அந்த பேர் இங்க எந்த பேர்ல இருக்குன்னு எனக்கு ஐம் நாட் டாக்கிங் அபவுட் திஸ் ஸ்பேஸ். இவ்வளவு worst-ஆ I just can't believe my own eyes. எத்தனையோ இடத்துல அந்த லேடி கோயிங் ஆன் டெல்லிங் ஐம் நாட் சப்போர்ட்டிங் நெய்தர் திஸ் ஃபீமேல் திவ்யா. நான் யாரையும் சப்போர்ட் பண்ண. எனக்கு வினோத பிடிச்சிருந்தது, கம்ருதனை பிடிச்சிருந்தது. பீப்புள் மைட் சே thousands of things, பட் எனக்கு பிடிச்சிருந்தது ரா அண்ட் ரியல் கேரக்டர்ஸ். ஐ எம் எஜுகேட்டட். நான் பேசுறேன் இங்க வரும்போது கண்டினியூஸா இங்கிலீஷ் சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். நான் கூட கோவம் வந்தா ஐ யூஸ் சம் வேர்ட்ஸ். நான் ரொம்ப உத்தமியெல்லாம் ஐ கான்ட் சே. ஐ வில் பி த பர்சன் லைக் திஸ் ஒன்லி. என் டாக்டர் சொல்ல, நீ அப்படியே ஜீனியஸா இருப்பேன், மற்ற டைம்ல வேற ஆயிடுவேன். See, we are all human beings. அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் 2-3 இடத்துல பார்த்தேங்க. ஒரு லேடி ஒரு 2 பேரோட கேரக்டர் அசோசியேஷன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி 2-3 இடத்த நான் போயிடணும் பிரச்சனை இருக்கும். ஈவன் பார்வதி லைக் ஆர் டிஸ்லைக் இஸ் டிஃப்ரெண்ட். என் புருஷன் இப்படி பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு கேட்க ரொம்ப அசிங்கமா அந்த விஷயம். இன்னைக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி some people went and shown some clippings. She's coming talking. இவங்க பெரிய பிஆர் வச்சிருக்கிற ஆளுங்க. பயமா இருக்கு பேசுறதுக்கு. பட் எனக்கு ஃபீல் ஆனது ஐம் கமிங் அண்ட் டெல்லிங். As a lady, I feel literally somewhat disappointed, Shubha. நீங்க இருக்கிறதுனா எனக்கு இதை வந்து இங்க சொல்லிட்டு போனோம்னு தோணுச்சு சுபா. நோ ப்ராப்ளம் அபி, நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், சரிங்களா? சொல்லலாம், போலாம். யாருமே எதுவும் சொல்ல போறது இல்ல. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நாங்க ஹோஸ்ட் கோ ஹோஸ்ட் பொறுப்பு ஏத்துக்கிறோம், சரிங்களா? நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லிட்டு போங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. என்ன பண்ணிட முடியும் நம்மள? மிஞ்சி போனா 4 கேள்வி இல்ல டேக் பண்ணுவாங்க. இவங்க பணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 3 years back what I have faced, I wanted to say here. இப்ப நான் சொல்றேன், இப்ப நான் யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணல, which you know. இன்னைக்கு ஒரு நல்லவர், இன்னைக்கு ஒரு கெட்டவர், அவ்வளவுதான். when Pradeep issue came across, எனக்கு பல பேருக்கு பல ஒப்பீனியன் இருக்கலாம். எனக்கு அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பா ரைட், ஐ டென்ட் ஈவன் டாக் அபவுட் தட். பட் ஐ ஹேட் எ ஃபீலிங், அவர் ஒரு பிராண்ட் பண்ணாங்க இல்லைங்களா, அது தப்புங்கிறத என்னோட ஃபீலிங். அவ்வளவுதான். அப்புறமா அதையே வந்துட்டு நீ தப்பா பேச, பிகாஸ் தேர் இஸ் a set of people who just work for money, stupidity to the core. They can manipulate anything to anything. அவங்களுக்கு நல்லா இந்த கிளிப்பிங்ஸ் பண்றதோ, இந்த என்ன ஒண்ணு பண்றாங்க, இத்த தூக்கி அங்க போட்டு மிஸ்மேட்ச் பண்ணி, அதெல்லாம் நமக்கு தெரியாது. we are all like, I love Mr. Vinod just because he was raw and real. அவ்வளவுதான். இதுல அவரை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது. I am the person, just come here and go. அவ்வளவுதான். இப்படி இருக்கிறவங்களால இப்படி மேனிபுலேட் பண்றவங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நான் 2 ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும், ஹார்ட்லி கமெண்ட்ஸ் பி ஹார்ட்லி ஐ ட்வீட். நான் ட்வீட்டே போட மாட்டேன். அப்படி இருக்கும் ஒரு நாள் ஒருத்த வந்து என்கிட்ட நீங்க ஒன்று பேசுறாங்க, வாட் இஸ் தேர்? ஐம் டெல்லிங், டில் டேட் ஐம் டெல்லிங், ஐ நெவர் சப்போர்ட்டட் பிரதீப் ஆண்டோனி, அண்ட் ஆல்சோ ஐ டிடன்ட் சே தட் இட்ஸ் குட்.
தேவையா இல்லையான்றது எனக்கு அதுல நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கு. பட் அவர் பிராண்ட் பண்ணாங்க இல்லைங்களா, பொண்ணுங்களுக்கு அந்த அந்த உமன் அது எனக்கு பிடிக்கல, விச் ஐ வாண்டட் டு ஸ்டேட் ஹியர். அவ்வளவுதான். அது இங்கேயும் அதை தான் பேச விரும்புறேன். இவங்க எப்படியெல்லாம் அன்னைக்கு கூட எனக்கு புரியல, ப்ராமிஸா இது புரியல. சில பர்சன்ஸ் பார்த்தா நான் அந்த ஸ்பேஸ்க்கே போக மாட்டேன். ஓ இவங்க ரொம்ப டேஞ்சரஸ். இட் டசன்ட் மீன் தட் ஐம் ஸ்கேர்ட் ஆர் ஐம் ஜஸ்ட் வரிட். ஐம் நாட் அட் ஆல் ஸ்கேர்ட். கச்சரா மேல கல்லு போடக்கூடாதுங்கிற ஒரே இன்டென்ஷனாதான் சும்மா நம்ம வந்துடுவோம். இட்ஸ் மை குவாலிட்டி விச் ஐ வுட் லைக் டு சே. இப்படி இருக்கும்போ ஜஸ்ட் ஒரு பணத்துக்காக என்னென்னலாம் பண்றாங்கங்க. அதுவும் யாரோ ஒரு பேர் அந்த அம்மா கோயிங் ஆன் டெல்லிங் மைட் பி த சம் பர்சன் என் கண்ணில் தோணுது, பட் ஆயிடும் வேற ஐடியா இருக்கலாம். என்ன இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவாங்களாங்க ஜஸ்ட் ஃபார் மணி? வாட் இஸ் திஸ்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உள்ள ஒரு கேம்னா இது அதுக்குன்னு மோசமான கேமா இருக்கு ட்விட்டர்ல. நான் இதை இன்னைக்கு தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஐ ரியலி தாட் இனிமே ஐ டேம் ஷிட் ஐ ஷுட் கிவ் ஏங்க ரியல் பிக் பாஸ் அங்க உள்ள நடக்கலங்க, EVP-ல நடக்கல, வெளியில இங்க நடந்துட்டு இருக்கு ட்விட்டர்ல. சரிங்களா? அதுவும் பொண்ணுங்களெல்லாம் அது கானா வினோத்தை சப்போர்ட் பண்ற பொண்ணுங்களெல்லாம் அவ்வளவு கேவலமா நடத்துறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இங்கேயே நிறைய கேர்ள்ஸ் ஆக்சுவலா இந்த இதுல கேர்ள்ஸ் நிறைய இருக்காங்க அபி. சரிங்களா? ஒரு 20-25 பேர் இருக்கும் கேர்ள்ஸ். அதுல நிறைய ட்விட்டர் ட்வீட் பண்றவங்க ரொம்ப கம்மி தான். ஒரு 7-8 பேர் தான் நாங்க வந்து ட்வீட் போடுறதே. அதையும் எங்களை எவ்வளவு கேவலமா நடத்த முடியுமோ அவ்வளவு கேவலமா நடத்துறாங்க. உள்ள கானா வினோத்துக்கு ஒரு பார்ஷியாலிட்டி பண்றாங்கல்ல, சேம் வந்து இந்த ட்விட்டர்ல கானா வினோத் ஃபேன்ஸுக்கும் பண்றாங்க. ஓகேங்களா? நாங்களாம் நினைச்சிருந்தோம்னா இதை கொண்டு போய் பெரிய ப்ராப்ளம் ஆக்கி அவங்கள டேக் பண்ணி கூப்பிட்டு நீ எப்படா என்ன சொல்லலாம், எல்லாமே செய்யலாம். ஒரு நாள் கூட ஒரு பொண்ணு கூட ஆர்மியில வந்து அந்த குரூப்ல வந்து இப்படி என்ன சொல்லிட்டாங்க வந்து என்னன்னு கேளுங்க, வாங்க சண்டை போடுங்க, ஒரு கேர்ள் கூட வந்து சொன்னதே கிடையாது. அவங்கவுங்க ப்ராப்ளத்தை நாங்களே தான் ஃபேஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பண்ணணும்னா பண்ணலாம். மற்ற ஆர்மிலலாம் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு 4 பேர் வந்து நின்று பேசுறது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா அதை எங்களுக்கு பண்ண தேவையில்லை. எங்க ப்ராப்ளம் நாங்க ஃபேஸ் பண்ணிக்கிறோம். அப்படிதான். நீங்க சொல்லி முடிச்சிருங்க. இல்லங்க அதான் ஒரு நிமிஷம் சரண்யா. ஐ அட்மையர் குவாலிட்டி ஆஃப் திஸ் ஜென்டில்மேன். யார் என்ன சொல்லுங்க, எனக்கு கம்ருது என்ன பிடிக்கும். ஐ ரியலி லைக். நீங்க சொல்றீங்க இல்லைங்க பணத்துக்காக பேசுறோம், அப்படிதாங்க இருப்பான். ஐ டசன்ட் நோ ஹூசி. எனக்கு பிடிச்சிருக்குங்க. ரான் ரியலா இருக்கிற பர்சன் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். அவர் இப்படி பேசினா அப்படி பேசினாருன்னா அவர் எங்க இருந்தோ அப்படிதான் எஜுகேட்டடா இருந்து இந்த மாதிரி ஒரு பணத்துக்காக பீப்புள் ஆர் பிளேயிங் லைக் தட் இஸ் ரான் ரியல். ஹி வுட் சே வாட் எவர் ஹி வாண்ட். நான் இன்னைக்கு யோசிச்சேன், இன்னைக்கு ஈவன் ஹி ஸ்டேட்டட் அபவுட் இட் சேயிங் தட் அந்த யாராவது வாட்டர்மெலன் ஏதோ பண்றா, நான் தவறி ஏதாவது பேசிடுவேன்னா இட்ஸ் கரெக்ட். இப்ப நாம யாருக்கும் சுபா ஐம் நாட் அட் ஆல் வரிட் ஆர் நாட் அட் ஆல் ஸ்கேர். ஐ கேன் கோ டு எனி எக்ஸ்டென்ட். பட் விச் ஐ டு நாட் லைக். அதுக்கு நாம யாருக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும், அது அவங்க வர்த்தியா இருக்கணுங்க. ஃபைட் பண்ணா கூட வர்த்தியா இருக்கணும். தீஸ் பீப்புள் ஆர் ஜஸ்ட் கம்மிங் ஹியர் ஃபார் மணி பர்பஸ். அவங்களோட ஃபைட் பண்ணிட்டு நம்மளோட ஒரிஜினாலிட்டியை நம்ம இழக்க கூடாது. அதுன்னு ஐ ஆல்வேஸ் ஹேட் எ மைண்ட். டுடே இட் ப்ரூவ்ட் மீ தட் எப்படி வேணா சேஞ்ச் பண்ண முடியுமாங்க. அவங்க கேம் எவ்வளவு டர்ட்டியா இருக்கட்டும், கேரக்டர் அசோசியேஷன் பண்ணிட்டோம், பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங்னா இவங்க ஹவு என்ன ரெப்யூட்டேஷன் அவங்க என்னத்தை கொண்டு பண்ண போறாங்க எனக்கு புரியவே இல்லை. சோ மெனி பிளேசஸ் என்னென்னமோ கொண்டு வராங்கங்க. எனக்கு நிச்சயமா எனக்கு பயமா இருக்கு. அவன் யாருக்கு டைட்டில் கொடுக்கணும், தட் இஸ் நாட் எனக்கு எந்த விதத்துல இட்ஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட் மீ. பட் லிட்ரலி வை ஐ எம் வரிட். சும்மா லேசியா இருந்து ஒண்ணுமே பண்ணாம படுத்துட்டே இருப்பேன். இப்படி கூட லேக்ஸ் டுகெதர் சம்பாதிக்கலாம்னு ஒரு பேட் எக்ஸாம்பிள் இருக்க வேண்டாங்கிறது மட்டும் தான் என்னோட ஃபீலிங். அதை விட்டுட்டு ஐ எம் நாட் கோயிங் டு அச்சீவ் எனி திங். ஒரு ரவுண்ட் ரியல் பர்சனுக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். வாட் எவர் ஹி சேஸ் லிட்ரலி ஐ எம் டிசப்பாயிண்டட். எனக்கு வரி இருக்கு. எனக்கு யார் அது டைட்டில் எடுத்தாலும் ஐ வில் நாட் பி அ பர்சன் ஹூ இஸ் ஹாப்பி. ஐ கான்ட் see that. I was just expecting when the gentleman would come. எப்போ அவரோட கானா கேட்கும். இன்னைக்கு நைட்டும் நான் பாப்பேன் அவர் கானா பண்ணார்னா, அந்த கானா பாடினா. or else no. Even the BB said today I missed you. அந்த பெயின் BB was here when he left. That is what he achieved in the life. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு உள்ள அவரை பார்க்க பிடிச்சிருந்தது. வெளியில இந்த ஒரு மோசமான கூட்டத்தை பார்க்கும்போது பயமா இருக்குங்க, ரொம்ப பயமா இருக்கு. லிட்ரலி ஐ ஃபீல் என்னடா இது ரொம்ப எனக்கு சொல்ல தெரியலங்க. I'm literally disappointed. But which was நான் இன்னைக்கு தான் understood what totally going on here. லாஸ்ட் டைமும் நீங்க கரெக்டா இவருக்கு சப்போர்ட், அப்புறம் முத்து ஓகே நம்ம சப்போர்ட் பண்ண கரெக்டா இருக்கணும். யார்ட்டையும் போய் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணா போங்க, ஜஸ்ட் ஃபார் few thousands or ஐ டோன்ட் நோ. I'm literally disappointed.
நாட் ஆன் திஸ் ஸ்பேஸ். ஐ எம் வெரி ஹாப்பி டு கம் அண்ட் ஸ்பீக் ஹியர் சுபா. எனக்கு ரொம்ப தோணுச்சு, எனக்கு யார்ட்டும் சொல்ல முடியல. நீங்க இங்க உங்களை பார்த்தோம், நீங்க போய் சொல்லிடலாம்னு நான் வந்தேன். தேங்க்ஸ் a lot ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி. தேங்க்யூ லால்க்கா, வேல்யூ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. எப்போ வேணா வரலாங்க நீங்க, உங்களுக்கு எப்போதும் உங்க எப்ப இடம் வேணா தான். வாங்க, ஏகே எப்ப வேணா பேசலாங்க, நோ ப்ராப்ளம். வாங்க அபி, எப்ப வேணாலும். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு அவர் வந்து பிரவீன் கிட்ட பேசுவாரு. நான் வந்து இது டிராஃபி அடிச்சிருந்தாலும் மிச்சம் 3 பேரோட சப்போர்ட்டரோட நெகட்டிவிட்டியை தான் நான் வாங்கியிருக்கணும். எனக்கு இது போதும், நான் யாரோட பழிபாவத்திலையும் விழல, இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவர் மனசார சொன்னார் பாருங்க. அவரு அவங்களோட அவங்க போட்டிக்கு நிக்கிறவங்களோட ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் கூட கூட அவங்களோட மனசு கூட கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. அங்கேயே என்னடா இந்த மனுஷன் இப்படி இருக்காரு, இப்படிலாம் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அந்த ஒரு விஷயத்துல அவர் சொல்றாரு, யார் மனசும் கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடக்கூடாது, மிச்ச 3 பேரோட இது ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் நம்மள என்ன நினைப்பாங்க, எனக்கு இது போதுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் பாருங்க. எனக்கு அது அப்படியே மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. நீங்க ஆர்மி ஓபன் பண்ணும்போது சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மத்தவங்க 2 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. எனக்கு முன்னாடி டீ கடை அவரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. ஆமாங்க, நான் இந்த சின்ன டீ விஷயத்த கடை ரொம்ப நேரமா ஹேண்ட் சொல்லிட்டு ரைஸ் முடிச்சு பண்ணிருக்காரு. சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடணுங்கிறதுக்காக போகணும்ல, சொல்லி முடிச்சு சின்ன விஷயம் எனக்கு பதிவு பண்ணணும்னு தோணுச்சு, அதை மட்டும் பதிவு பண்ணிட்டு நான் போயிடணும்னு நினைச்சேன். நெக்ஸ்ட் டீ கடை அவரு பேசட்டும்னு நான் நினைக்கிறேன். நான் மீட் போட்டுக்கிறேன். எனக்கு தோணுச்சு, அது அவ்வளவு ஒரு இதா இருந்துச்சு, ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. டீ கடை ப்ரோ பேசுங்க. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு வச்சுங்களேன், லைக் ஒரு 10 பேர் இருக்கிறோம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து ஒரு 5 பேர்கிட்ட வந்து நம்மளால வந்து எல்லாமே கிளியராக பேச முடியும். அதாவது நம்மளால வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நம்ம மனசில் பட்டதை அப்படியே நேரடியாக சொல்லி, நமக்கு வந்து டே எனக்கு கஷ்டமாக இருக்குடா, நீ இப்போ பேசுனது வந்து நல்லா இல்லைடா அப்படின்ட்டு நான் மூஞ்சிலே சொல்ல முடியும். இன்னொரு 5 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நான் ஃப்ரெண்டாக இருப்பேன், ஆனால் முழுசாக என்னால் பேச முடியாது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு யாரா க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியும். நான் இவன்கிட்ட பேசுனா இவன்கிட்ட நான் என்ன வேணாலும் பேசலாம், எனக்கு எந்த உரிமை வேணாலும் அவன் கொடுப்பான், என்னை அடிப்பான், திட்டுவான், என்னையவே வந்து சில நேரத்தில் காயப்படுத்துவான், ஆனால் திரும்ப போய் நான் அவன்கிட்ட பேச முடியும். அது எப்போ உருவாகும்னா அந்த பாண்டு வந்து ரியலாக இருக்கக்குள்ள மட்டும்தான். அது மாதிரி தான் நான் இந்த குரூப் வந்த அன்னைக்கு நான் ஒரு 1 வீக் அப்புறமேட்டுக்கு நான் ஃபீல் பண்ணது ஒன்றே ஒன்று தானா, நான் இங்கே எல்லா ஸ்பேஸ்க்கும் போயிருக்கேன். எல்லா ஸ்பேஸ்க்கும் போகக்குள்ள ஒரு விஷயத்த நான் பேச வரக்குள்ள எனக்கு வந்து அந்த தடங்கள் இருக்குல்ல, அது வரவே வராது. அதில் நான் எப்படி தடங்கள்னு சொல்கிறேன்னா, பேசுறதுலே சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ BB8 எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கும் அவர் இப்போ நான் அவர் கீழே உட்காந்துட்டு இருந்தாரு, அவர் ஒரு கமெண்ட் பண்ணேன், அவர் சிரிச்சிட்டு அவர் ஜாலியாக இருக்கிறாரு. எனக்கும் அவருக்கும் வந்து எந்த ஒரு பழக்கமும் கிடையாது, எனக்கு யாருன்னு கூட தெரியாது. என்னன்னா இந்த குரூப்பை பார்க்கக்குள்ள ஒரு 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 ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு 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 ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல. வந்த உடனே நான் வந்து ரஞ்சித்திட்ட வந்து ஒரு கலாய்க்கலாம், இப்போ சுபாகாட்ட ஒரு கலாய்க்கலாம், ஆப்காப்பை கலாய்க்கலாம். அப்போ என்னுடைய ஃபீலிங்கை நான் டோட்டலாக இங்கே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அந்த ஃப்ரீடம் வந்து என் தலைவனுக்கு இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. அதுதான் நான் என்னைக்குமே சொல்றேன். ஐ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் வினோத் அண்ட் ஆல்சோ திஸ் ஆர்மி ஆல்சோ. அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, அந்த கெப்பாசிட்டிய இங்க இருக்கிற எல்லாரும் குடுக்குறோம். அது பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், இங்க யாருக்குமே எந்த உறவும் கிடையாது. ஒரே ஒரு மனுஷனுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம். அவர மாரியே நாங்க இருக்கிறது எங்களுடைய குணாதிசயமே இல்ல. அதனால தான் எங்களுக்கு அவர புடிச்சிருக்கு. அந்த விஷயத்துல நானுமே அத உணர்ந்திருக்கேன். அததான் நான் பதிவு பண்ண நெனச்சேன். டீ கடை ப்ரோ, என்ன இருந்தாலும் நீ நல்லா பேசுன, BB8 பேரை எடுத்துட கூடாது. இப்ப பாருங்க, ஒரு கீழே இருந்தவர் மேல வந்துட்டாரு பாருங்க. இப்ப நமக்கு தான் பிரச்சனை. கையை இப்ப தூக்கியிருக்காப்புல சொல்லுங்க BB8 அடுத்து ப்ரோ. BB8 அவர்கள். குமார் பேசிட்டு குமார் முடிச்சிடணும். பேசணும், ரொம்ப ரொம்ப லாங்கா பேசுவாப்புல BB8. ஓகே. இல்ல இப்போ எனக்கு ஐயோ, யார் BB8க்குலாம் ஸ்பீக்கர் கொடுத்தது? நான் தான்க்கா பாவப்பட்டு கொடுத்துட்டேன். ஓகே. இல்ல இப்ப நம்ம அவரு திவ்யா அழுததை பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன். நான் பேசிக்கிறேன் அதுக்குள்ளேயும். அவரு லென்த்தா போயிடுவாரு, நான் பேசிக்கிறேன். எனக்கு அதான் அது என்னன்னா இவரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டாவே எனக்கு தோணிட்டாரு. இதுக்கு முன்னாடி நான் சப்போர்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி, அடுத்து அர்ச்சனா, அடுத்தது ஆரி, முத்து, ஜாக்லின் அப்படிலாம் இருந்ததுல அவங்க எல்லாத்துட்டையுமே ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும்.
சில பேர் சண்டை போடாம அமைதியாவே இருந்திருப்பாங்க, சில பேர் ஆர்குமெண்ட் வைஸாவே இருப்பாங்க. இந்த மனுஷன்ட்ட எல்லாமே இருக்குது. இன்னைக்கு அந்த வீடியோ பாக்குறேன், ஒரு 2-3 பேர்லாம் ரிக்ரெட் பண்றாங்க. ரிக்ரெட் மீன்ஸ் ஒரு மாதிரி பொறாமப்படுறாங்க. என்னடா எனக்கு 2 ஷாட் தான் வந்திருக்கு, எனக்கு 1 ஷாட் தான் வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த ரிக்ரெட், இந்த பொறாம வந்து எல்லா ஈவிலையும் ஒரு 2-3 பேருக்கு இருக்கும். ஆனா அண்ணனுக்கு மட்டும் இருக்காது. ஏன்னா அண்ணன் ஆல்ரவுண்டா வாழ்ந்திருக்காரு. யாரோ நேத்து சொன்னாங்க, கார்த்தி ப்ரோ தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவர் கேமர்னா நான் ஒத்துக்கிட மாட்டேன். அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. பிபி சொல்லுவாரு பாத்தீங்களா, அதே பிபி பேசுறது ஸ்கிரிப்டா என்ன அப்படிலாம் எனக்கு தெரியாது. அவர் மனசுல இருந்து பேசுறாரான்னு தெரியல. அந்த மனசு மிஸ்யூன்னு சொன்னதே கிடையாது. இன்னைக்கு சொல்றாரு மிஸ்யூன்ட்டு, அது ஸ்கிரிப்டா கூட இருக்கலாம். ஆனா எனக்கு அது ஸ்கிரிப்ட் மாதிரியே தெரியல. வந்து பேசுறாரு. ஒரு மாதிரி அவருக்கும் பிக் பாஸ்க்கும் உள்ள ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு பிடிச்ச 2 கியூட்டிஸ், கனியக்கா, கானா வினோத். அவ்வளவு அழகா இருந்தது அந்த கான்வர்சேஷன். ரொம்ப நீண்டு போயிருக்கலாமோன்ட்டு எனக்கு தோணுச்சு. ஒரு 6 நிமிஷம் கான்வர்சேஷன் தான். எனக்கு ரொம்ப அது என்ன சொல்றது, மத்த பேசுறது கூட ஆர்டிபிஷியலா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. இதுல வந்து எந்த ஒரு கள்ளக்கடமும் கபடமும் இல்ல. கனியக்கா சொல்றாங்க, திரு உங்களை பத்தி அப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க தங்கச்சி அப்படி சொல்லியிருக்கிறாங்க, சிவரஞ்சனி அப்படி எப்படின்ட்டு பார்த்தா அந்த கனியக்கா வீட்டுல எல்லாருமே அண்ணனுக்கு தான் ஃபேன் இருந்திருக்காங்க. அந்த பேசும்போது கனியக்கா மூஞ்ச பாக்குறேன், பேச அப்படி ஒரு தேஜஸ். கனியக்காவே ஃபேன்கள், அது ஃபேன்கள் மூவ்மெண்டா தான் நான் பார்த்தேன். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோல்சம் மூவ்மெண்ட். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே எல்லாம் அப்படியே அந்த வீடே பாருங்களேன். சாண்ட்ரா வரும்போது எப்படி இருந்துச்சு, அண்ணன் வரும்போது எப்படி இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், சாண்ட்ரா மேல இதெல்லாம் இல்ல, வன்மலாம் இல்ல, சொல்றேன். சேம் டேலாம் நடந்ததுல, அதுக்கு நான் சொல்றேன் எப்படி இருந்ததுன்னு பாருங்களேன். இந்த மனுஷன் அது அரோரா வந்து அழுதாங்க, வாட் எவர் இட்ஸ், அது டிஃபரெண்டா ஒப்பீனியன் இருக்கலாம். எல்லாருமே அந்த என் வினுக்குட்டி வந்து என்கிட்ட பேசாம பெருமா அப்படின்னு சொல்றாங்க, அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லாமே ஏதோ ஒரு நடிப்புக்காக கூட அவர்கிட்ட வந்து பேசுறாங்கல்ல. சாண்ட்ராட்ட பாருங்க, அது கூட பேசல. ரொம்ப அது என்ன சொல்றது, ஒரு மாதிரி அந்த அவங்க ஃபேமிலி வரும்போது ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது பாத்தீங்களா. அதே மாதிரி எனக்கு ரொம்ப டே ஃபுல்ஃபில். அது எனக்கு பிடிச்ச 2 பேர் கான்வர்சேஷன் பார்த்ததெல்லாம் ஹோல்சமா இருந்துச்சு. அது அதான் சொல்றேன்ல, பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். இதுல கானவனத்தை நான் இடத்த அவர் பிடிச்சிட்டாரு என் மனசுல. வேற மீதி எல்லாருமே, ஏன்னா மீதி எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்தா எதுலயோ தோத்து போயிடுறாங்க. ஆரியா இருக்கட்டும், முத்துக்குமரனா இருக்கட்டும். இந்த மனசை வந்து உண்மையிலே அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க, என் அந்த இது அது வருமானு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன நம்பின மக்களுக்கு நான் ஏதோ துரோகம் பண்ணிட்டோனோ அப்படின்ட்டு அது மனசுல ஒரு இருக்கணும் கண்டிப்பா இருக்கு. அது அதுலயே ஓகே, என்ன மனுஷன் அவரு. ஏன்னா நீங்க அவர்கிட்ட பர்ஃபெக்ட், மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா வினோத்தன மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா மிஸ்டர் நேச்சுரல், ரியல்னா என்னது, எல்லாமே இருக்கணும், அதுதான் ரியல். அப்படி இருந்தது அது. சூப்பர். என்ன நிறைய பேசணும்னு நினைச்சேன், இது போதும் எனக்கு. மை டே இஸ் ஃபுல்ஃபில். நான் குமார் பத்தி சொல்லிடுறேன். எனக்கு வந்து அன்னைக்கு இப்படி மணி பாக்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அவங்க சொன்னாங்க, கவலைப்படாதீங்க சுபா, ஒண்ணுமே இல்லாம அனுப்பல, 18 lakhs வந்து அவருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஸ்பேஸ்க்கு வந்தேன். குமார் அழுதோன்னே எனக்கு, நான் அது வரைக்கும் தைரியமா தான் இருந்தேன். ஓகே, என்ன பணத்தோட வந்துட்டாருல, என்ன அந்த இதுல ஏறல, ஃபினாலே ஸ்டேஜ் ஏறல, அது ஒரு வருத்தம் தானே அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த பையன் அழுதோன்னே என்னால கட்டுப்படுத்தவே முடியல. ஃபுல்லா உடஞ்ச மாதிரி, ரொம்ப உடஞ்சிட்டேன் அன்னைக்கு. அடுத்த நாளும் அப்படிதான். அவர் அந்த பாக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் நடந்த அந்த 45 minutes நம்மளுக்கு காமிச்சது வந்து உண்மையிலுமே எப்ப போய் பார்த்தாலும் நம்மளுக்கு கண்ணில் கரெக்ட் தண்ணி வந்துடும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவர் வந்து அது ஒரு ஆசோலேஷன்ல இருப்பார்ல, எடுக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா, எடுத்தா இது வந்து இதாயிடுமா, அந்த ஆசோலேஷன்ல அவர் இருந்தது வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிருச்சு. நான் ஸ்பேஸ்லயே அழுதுட்டேன்னு நினைக்கிறேன். என்னால அதை இன்னும் டைஜஸ்டே பண்ண முடியல. பட் அவர் வெளியில வந்தோன்னா அந்த ஒரு ஃபேஸ், அந்த சந்தோஷம், பாக்கியா அண்ணி வந்து அவர் வரவேற்ற விதம், சர்ப்ரைசஸ், மக்கள் கொடுக்குற அந்த வார்ம் வெல்கம், அவங்க ஏரியாவில் அவர் கொண்டாடின விதம், அம்பேத்கருக்கு போய் அவர் மாலை போட்டது, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அது எல்லாத்தையும் சமன்படுத்திருச்சு. பட் எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு அந்த வருத்தம் இருக்கதான் செய்யுது.
கடைசி வரைக்கும் அவர் போராடி இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனா ஒரு குடும்ப தலைவனுக்குன்னு நிறைய கடமைகள் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா ஒரு தடை தான். அந்த தடையை வந்து நெக்ஸ்ட் டைம் அவர் கண்டிப்பா மீறி வருவாருங்கிறது எனக்கு தோணுது. தேங்க்ஸ் குமார், அன்னைக்கு நான் ஒன்னால உடஞ்சிட்டேன், ரொம்ப உடஞ்சிட்டேன். நீ அழுகவும் என்னால சத்தியமா தாங்கவே முடியல. எனக்கு குறிப்பா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுனாக்கா, நம்ம அண்ணனுக்காக 2வது ரெடி பண்ண சிடிபி வந்து அண்ணன் கையில ஒரு ஃப்ரேமா பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பிந்துங்கிற பொண்ணு வந்து கோடான கோடி நன்றிகள். நம்ம ஒரு போட்டு செஞ்ச ஒரு உழைப்ப வந்து அண்ணன் கையில சேர்றப்ப பார்க்குறப்ப, அது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அது எனக்கு வந்து அது பார்க்குறப்ப நான் அந்த எடுத்து உடனே அந்த வீடியோ எடுத்து ஃப்ரேம் போட்டு போட்டு, ஆமா. ஆமா. எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பொண்ணு எடிட் பண்ணது கையில வந்து சேர்ந்துருச்சு. நம்ம பண்ண வேலை வந்து கிடைச்சிருச்சு. வீட்ல இருக்குன்னு நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு அது. எனக்கு இந்த வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல கடைசி நேரத்துல இந்த கமலை உட்கார வச்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் அழுவ விடுவாங்களே, கல்லு மாதிரி இருந்த மனுஷையா என்னையே கலங்க விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த குமார் பையன் அன்னைக்கு பண்ணி விட்டாப்ல. ஆமா. எனக்கு சுபா கலந்ததுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல அப்புறம் எனக்கு பொன்னியக்கா சத்தியமா அழுததெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு குமார் அழுத உடனே என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அன்னைக்கு இது எனக்கே அப்படிதான் இருந்தது. சத்தியமா அந்த பையன் தேம்பி தேம்பி அழுதான். என்னால எப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு எல்லாமே. இல்ல நான் ஒரு அப்டேட் சொல்லலாம் தான் வந்தேன். ஆனா உங்க எல்லாத்துக்குமே நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். அண்ணா வந்ததுக்கு அப்புறம் எப்படி லைவ் ஹோல்சமா இருக்கோ, நம்ம ஸ்பேஸும் ஹோல்சமா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. ஆமா. சந்தோஷமா இருக்கியா? இது யாருப்பா நம்ம சொல்றது பெருமை இல்ல டாட்டு, வெளியில வந்து நேத்து சொல்லிட்டு போனாங்க பாத்தியா, உங்க ஸ்பேஸ் தான்ப்பா ஜாலியா இருக்கு, நான் அந்த மாதிரி டெய்லி வந்தாரேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வேணும். டெய்லி வருவீங்களா? சரி பிபிஎட் சொல்லு உன்னுடைய அந்த இது எல்லாருக்குமே அப்டேட் தெரிஞ்சிருக்கு, அதனால சரி மாத்திடுவோம். சாவடிச்சிடும். சொல்லு அப்டேட் சொல்லு. இல்லையா காணாவனத்தனை உள்ள வந்துட்டாரு. அதான் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க அதை விடுங்க. அதான் குமார் அழுகதை பத்தி சுபாக்கா சொன்னாங்க. இப்ப எனக்குமே அந்த மாதிரி வந்துச்சு, ஸ்பேஸ்ல அழுக கூடாது, ஏன்னா அழுதா சின்ன பையன்றதை கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு நான் அப்படி அழுகாம அப்படியே ஒழிட்டு விட்டு போயிட்டேன். இந்த பிபிஎட் பத்தி ஒரு உண்மையை நான் சொல்லணும். ஒரு உண்மை நேத்து அதெல்லாம் வேணாம். நான் உண்மையை உலகத்துக்கு சொல்லியே தீருவேன். பிபிஎட் நீங்க பேசுங்க, நான் சொல்றேன். பொன்னி வந்துட்டாங்க. பொன்னிக்கு ஸ்பீக்கர் கொடுங்க. நான் பொன்னிக்கிட்ட ஒண்ணு பேசணும். அன்னைக்குலாம் நினைச்சேன், ஆனா பேச முடியல. பிபிஎட் கீழ இருக்கு. நீங்க இன்னும் பேசவே முடியல. பிபிஎட் இருக்கட்டும். இன்னும் பேசவே இல்லையா? டக்குன்னு பேச முடியல. பாட்டன் ப்ரோ போயிட்டாரு. அதான் பொன்னி அக்கா எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னொன்னு கேட்டுக்கிறேன், இந்த கனியும் உங்களும் பேசுறப்ப 100 நாளா 100 நாளா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது யார சொன்னார்? சபரிய சொன்னாரா இல்ல அங்க இருக்கிற பொம்மையா சொன்னாரான்னு தெரியல. யார சொன்னாரு? யாரனாலும் சொல்லிட்டோம். அங்க இருக்க பொம்மைக்கு ஒரு ஷாட் வச்சாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம். ஆமா, அந்த பொம்மையை சொல்லிட்டு அதுக்கு ஒயிட் ஷாட் ஒண்ணு வச்சாங்க, அதுக்கு க்ளோஸ் அப் ஷாட் பொம்மைக்கு ஒண்ணு வச்சாங்க. பிபிஎட் ப்ரோ நீ என்ன எதிர்பார்க்கற? யாரோட அதை கோத்து விடணுமா சொல்லு. நான் எதிர்பார்க்கலையா? இந்த டவுட் தானே, டவுட் கூட கேட்கணும் பண்றீங்க. என்ன என்னன்னா யாரோ மாதிரி இருந்துச்சு. அப்ப வந்து அவங்களதான் காட்டி சொல்றாங்கன்னு நினைச்சாங்க. அப்புறம் பார்த்தா பொம்மைக்கு ஒரு ஒயிட் ஷாட் வச்சாங்க, அதுக்கடுத்து க்ளோசர் ஷாட் ஒண்ணு வச்சாங்க, அதுக்கடுத்து இவங்க பேசுறத காட்டினாங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது யாரையும் ஒரு ஆளை சொல்றாங்க போல, யாரோ கிராஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. யாரு நானும் பார்த்தேன், ஆனா அவங்கள காட்டல, இதைத்தான் காட்டினாங்க. அதான் அவர் வந்து எல்லாத்தையும் போய் பேசினது, அதாவது ஓவராலா தனியா போய் பேசினது நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் இதா இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னாங்கல்ல, அது எந்த இதுலன்னு தெரில. அது அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணா பிரவீன் காந்தி அப்புறம் அமிதா, அவர் 2 பேரும் தான் சொன்னாங்க. கமருதீன் 3 பேர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு தான் தோணுச்சு. கமருதீனை இப்போ யாரோ இது பண்ணா கீழே கடிக்க வரான்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது அப்படிதான். ஃப்ரெண்ட்ஷிப்பு அதுக்கும் உங்களுக்கும் என்னையா சம்மந்தம்? நாங்கள் கொண்டாடுறோம் போகிறோம், உங்களுக்கு என்னன்னு தெரில. அதை ஒழிட்டு விடுங்க. சரி விடுங்க, நாளைக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். அவ்வளோதாங்கய்யா. ஐயா நீ எதுவா இருந்தாலும் டிஎம்ல சொல்லு. நீங்க பிடிக்கலாம் இல்லையா? இன்னைக்கு ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ ஸ்பீக்கர்ல இரு, நான் அவன சொல்றது உனக்கு புரியுதா? எதுவா இருந்தாலும் டிஎம்ல சொல்லுன்னு சொன்னேன். பொன்னியக்கா பேச விடு. பொன்னியக்கா பேச. ஓகே.
பொன்னி அன்னைக்கு நீங்க அழுதீங்கல்ல, ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் அன்னைக்கே கேக்குதா? கேட்கணும்னு நினைச்சேன். பட் கேக்குது கேக்குது. கேக்குதுக்கா. நான் பேசுறது கேட்கலையா? ஏய் இல்லக்கா என்ன எமோட் கேக்குது. போடுறீங்க சொல்லுங்கடா. ஆனா என்ன கேக்குதுக்கா சொல்லுங்க. நீ பேசுறது நீங்க கேக்குது. பேசினாதான் ஒரு மாதிரி அதிரும். இந்த வாட்டி என்னன்னா நீங்க மைக் ஆன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இதாகுது, பக் ஆகுற மாதிரி இருக்கு. பாத்துக்கோங்க என்னன்றது. ஐயோ, எனக்கு நான் பேசுறது கேக்குதா? நான் பொறுமையா தடுமாடுது. உன் காலு தரையில இல்ல நிக்கலக்கா. கேக்குதுக்கா, இதாகுது. அரப்பி விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கு ஏய் லைட்டா. கீழே இறக்கி விட்டு மேலே ஏத்தி விடுங்கப்பா. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல. பொண்ணு ரீஜாயின் பண்ணுங்கம்மா. இல்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, பேசுங்கக்கா. அப்ப பேசுங்க. ஹலோ பேசுங்க. ஓகே செக் ஃபைன் தான். மைக் ஒண்ணும் செக் பிரச்சனை 1 2 3 செக். பேசுங்கக்கா. செக்கு தான் 45 நாள் ஆகுமாக்கா வர. பேசுங்க. ஏப்பா இருப்பா, இல்லக்கா விட்டு நான் விட்டு கேக்குதுக்கா. இறக்கிறேன்க்கா. ஒரு நிமிஷம் இருங்க. இறக்கிட்டு ஏத்துறீங்க. விட்டு விட்டு கேக்குதுக்கா, இறக்கிடலாம்க்கா. தப்பா நினைக்காதீங்கக்கா. என்னடா சொல்லாமலாம் இறக்கி விட்ட? மைக்க ஆன் பண்றதுக்குள்ள கவுண்டர் போட்டீங்கன்னா இப்ப மித்தவங்கலாம் என்ன பண்றது? என்ன கவுண்டரோட ஃபேனா இருந்தது கவுண்டர் பண்ணலாம் எப்படியா? என்ன அது கரெக்ட் தான். போடுங்க ஏங்க அவர் பேரே கவுண்டர் கிங் தாங்க. பிக் பாஸ் யாராவது சொன்னாரா மிஸ் யூன்னு சொன்னாரா? இவ்வளவு பேர் வந்தாங்கல்ல. வெளியில போயிட்டு 15 பேர் வந்தாங்க. இப்ப கேக்குது கேக்குது. கேக்குதுக்கா. பொன்னி அழுதீங்கல்ல, அன்னைக்கே பேசணும்னு நினைச்சேன். இல்லைன்னா வாட்ஸ்அப்லயாவது நான் கான்டாக்ட் பண்ணிருக்கலாம். அது தெரியல. பரவாயில்லக்கா, நம்மளாம் ஒரே இனம் தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு ஏதோ புத்தி தடுமாறி அழுதுட்டேங்கா. அன்னைக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அப்படி அழுதது. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்புறமா பொன்னி வருவாங்கன்னு பார்த்தா சாரிக்கா அக்கா. பேச நானே விடுக்கா. 2 அக்கா டெய்லி பேசிட்டு இருந்தா இந்த அக்கா பேசுன்னு தெரிய மாட்டேது. ஒரு அக்கா பேச நிப்பாட்டினா இன்னொரு அக்கா பேசுறது கேட்கும். எனக்கு ஜென்ஸ் வாய்ஸ்ரா. ஒரு நிமிஷம், எனக்கு ஜென்ஸ் வாய்ஸ், அந்த அக்காவுக்கு லேடி வாய்ஸ். இதுல கூட உனக்கு கண்டுபிடிக்க தெரியல யார் வாய்ஸ் யாருதுன்னு. ஐயா 2 பேரும் ஒரே இடத்துல பேச புரிய இல்லக்கா, மாட்டேதியா? ஆஃப் கப் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டாங்க. பேசுங்க, நீங்க பேசுங்க. கரெக்டா தான் இருக்கு, பேசுங்கக்கா. சொல்றேன். அது நான் டெய்லி தான்க்கா வரேன். அவன் என்னன்னு தெரியல, எனக்கு அவன் பையன் ஸ்பீக்கரே கொடுக்கறது இல்ல. சரி நானும் வந்து கேட்டு போயிருவேன்க்கா. ரஞ்சித், இது வந்து ரொம்ப தப்பு பண்றீங்க. எவ்வளவு பெரிய பொய் தெரியுமாக்கா? அது நான் நீங்க கீழே இருந்தீங்கன்னா கூட நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. யாரையாவது ஒரு ஆளை எவ்வளவு பெரிய பொய் தெரியுமாடா? நான் இறங்கிக்கிறேன். யாருக்கு கொடுக்கணுமா கொடுங்க. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. இது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமாடா பையா? அக்கா நான் டெய்லியும் ஸ்பேஸுக்கு வருவேன்க்கா, கேட்பேன். டெய்லியுமே வந்திருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணது கிடையாது. சரி, ஒரு எதுக்கெல்லாம் சிரிக்கிறீங்க? கேப்பீங்க, ஸ்பீக்கர் கேப்பீங்களா? அதை சொல்லுங்க. யாருக்கா? சபரிக்கு ஓட்டு போட்டுருங்க. அக்கா நான் வந்து இது ஜியோ ஹாட்ஸ்டார்லாம் தூக்கி எரிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. எதையும் ஓட்டு போட முடியாது. நீங்க ஸ்பாட்ல வரண்டி மேல தூக்குறேன். ஒரே ஒரு ஓட்டாவது போடுங்க சபரிக்கு. ஏதோ நம்ம சைடுல இருந்து ஒண்ணே. ஐயோ, எனக்கு கூட கை நம்ம அக்கா, எனக்கு கூட கை நம்ம இருந்தது. ஒரே காரணத்துக்காக தான் அதை அழிச்சேன். அப்புறம் லைவ் எப்பக்கா போவீங்க? லைவ் நம்மால வந்திருக்காரு, ஜாலியா இருக்குக்கா லைவ். பரவாயில்ல, நான் ட்விட்டர்ல கட் பண்ணி போறதே பார்த்து வாழ்ந்துக்கிறேன். போதும், எல்லாம் அது போதும். பொன்னியக்கா எல்லாரும் சபரிக்கே போட்டு அரோராக்கு யாருதான் போடுவா? இத சொல்லதான் நீ மைக் வாங்கிட்டு வந்தியாடா? அதான் BB8 ப்ரோ இருக்காரு. தவிர அவர் மாதிரி ஆன் பண்ணாரு, டக்குன்னு ஆன் பண்ணாரு. அவன் BB8 வந்து என்கிட்ட ஆக்சுவலா டிஎம்ல சொன்னான். அக்கா நான் திவ்யாவோட சப்போர்ட்டர், உங்க ஓட்டு நீ திவ்யாவுக்கு தான் காஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தான். அவன் தொல்லை தாங்காம தான் அதே நான் வேணாம் சப்ஸ்கிரிப்ஷன். அந்த உண்மையதான் நானும் சொல்ல வந்தேன். நானும் அந்த உண்மையதான் சொல்ல வந்தேன். என்கிட்ட வந்து டோன்ட் டெல் டு எனிவன். இன்னொன்னு vote for திவ்யான்னு சொன்னேன். டோன்ட் டெல் டு எனிவன் சொன்னேன். கரெக்ட். இன்னொன்னு இந்த இடத்துல எல்லாருக்கும் நான் வந்து ஹோஸ்ட், நீ மட்டும் கேளு, மத்தவங்க எல்லாம் மியூட்ல இருங்க, காதை முடிக்க, அந்த ஹோஸ்ட் கிட்ட மட்டும் தான் சொல்லுவோம். அது ஒரு ரகசியம். ஹோஸ்ட் அவன் ஏன் அதை கேட்டார்னா, அவர் வந்து வாட்டர் மெலனும் அவங்களும் லவ் பண்றாங்களாம். வாட்டர் மெலனுக்காண்டி இவருக்கு ஓட்டு கேட்கறாராம். அவர் பாவம்க்கா, அவர் தான் டைட்டில் அடிக்கல, அவர் விரும்புற போறாரு டைட்டில் அடிக்கட்டும்னு கேட்டான். இல்ல நான் இதெல்லாம் கேட்கவே இல்லையே. மனசாட்சி இருக்கா உனக்கு ஏதாவது? கிளாஸ் மட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்ன வேணா பேசுவியா? நீ எல்லாம் புரியல எங்களுக்கு. திவ்யா என் கிளாஸ். இன்னொன்னு சொன்னான். இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்றான்? இன்னொன்னு சொன்னான், அக்கா இங்க பாருங்க, நீங்க வந்து வினோத் ஸ்பேஸ்க்கு எல்லாம் வராதீங்க, நீங்க வந்தீங்கன்னா இது கண்டிப்பா என்னக்கா இருந்தாலும் அதை சொல்லிடுவீங்கன்னா.
ஒருவேளை இதை உங்ககிட்ட சொல்லிதான் நீ எனக்கு ஸ்பீக்கர் தரலையாங்காட்டி நானும் நினைச்சுன்னு விட்டுட்டேன். பட் இதை அவன் சொன்னான், இது உண்மை. ஓ அதனாலதான் பொண்ணிக்க வராங்க இதா இருந்தாலும் டிஎம்ல சொல்லுங்கிறாரு அந்தாலே. புரியல. யோ பிபிட்டு எல்லா வேலையும் நீ தான் பாக்குறியா? என்னென்ன வேலை பார்த்திருக்கான் பாரு. நீங்க ஏன் டிஎம்க்குலாம் வரவே இல்லை இந்த மாதிரி. எப்படி அது எப்படி பொன்னியக்கா டாட் இவங்க இல்ல ரஞ்சித் புரியுது. டெய்லி திவ்யா நம்பர் அனுப்பி விட்டுறாரு, ஓட் ஃபார் திவ்யான்னு. அதே நான் சொல்றேன் என்னன்னா நான் அன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். அந்த எமோஷனலா இருக்கும் போது நான் ஒரு வேர்டு சொல்லியிருக்கிறேன். அங்க அந்த விக்கல்ஸ் சபரி அந்த ஒரு ப்ராப்ளம் எல்லாம் வந்துருச்சுல்ல, அவர் கிளம்புற அன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துருந்துச்சுல்ல, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல. இந்த மாதிரி அவங்க வந்து அவர் நல்லாதான் இருந்தாரு, இவங்க எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி தான் அவர் வந்து அந்த மாதிரி கன்ஃபியூஷன் எடுத்துட்டு வந்துட்டான்னு பேசிட்டு இருந்தோம்ல. அன்னைக்கு நான் வந்து சொன்னேன், ஆக்சுவலா திவ்யா மட்டும் தான் அந்த மாதிரி பேசி நான் வந்து திவ்யா கூட வின் பண்ணட்டும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்போம் போல. அதை புடிச்சுன்னு வந்துட்டான். அக்கா நீங்களே உங்க வாக்குமூலம் கொடுத்துட்டீங்க, திவ்யா தான் வின்னர். ஸோ அதனால நம்ம வந்து நீங்க அந்த மனசெல்லாம் மாறிடாதீங்க, யாருன்னா சொன்னாலும் கேட்காதீங்க, எந்த ஸ்பேஸ் பக்கமும் போகாதீங்க, திவ்யாக்கே விட்டு போடுங்க. அதை வச்சுதான் அவன் கேட்டான். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நான் சொல்லிருப்பேன்னா எனக்கே டவுட் வருது. நீங்க வேற ஏன் நான் ஒண்ணும் இல்ல, நான் பெட்டு டவுட் வருதா? ஏன்டா இல்ல எனக்கு புரியல, நீ சொன்னதான் நான் அப்படியே சொல்றேன். டவுட் வருதுன்னா எனக்கு ஒன்னும் புரியலையே. வளட்டு விடுங்க. இந்த வட்டம் இப்படித்தான் பேசிட்டு இருக்கான், இந்த வட்டம் இல்ல எந்த வட்டம் பேசினாலும் இப்படிதான் பேசுவான். டைம் டு எக்ஸ்போஸ் BB8 ப்ரோ. எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் வந்து எனக்கு வந்து பண்ணுங்க, டிஎம் பண்ணுங்க, மத்தத நம்ம பேசிப்போம். பிஆர் வந்து அப்படிதான் பேசுறேன். இல்ல நீங்க வந்து இத இல்ல ரஞ்சித், இது டைம் டு எக்ஸ்போஸ் கைமாறி இருக்கு ப்ரோ. டைம் டு எக்ஸ்போஸ் BB8 அப்படின்றத ஸ்பேஸ் போட்டு பேசுங்க. நம்ம டிஎம்ல எல்லாம் தனித்தனியா பேசிட்டு இருக்கிறதுக்காண்டி தான் இந்த பைபிள் இப்படி சுத்திட்டு இருக்கு. போட்டாங்கக்கா. அப்படியா? இந்த டேய் நீ என்னடா நம்ம குரூப்ல கேட்ட மாதிரி அந்த குரூப்ல போய் கேட்டியாடா மாத்தி? சபரி ஆர்மிலே ஏறி போய் மைக் வாங்கி இந்த மாதிரி ஓட்டு ஃபார் திவ்யான்னு கேட்டு அவங்க மைக்க புடிங்கி விரட்டி விட்டாங்க. அது தெரியாதா உங்களுக்கு? ஆர்மிக்கு என்னைக்குப்பா போறீங்க? கடுப்பாயிட்டு எது BB8 ஆர்மி அவரை விரட்டி விட்டாங்கக்கா. அதுதான் சொல்றேன், BB8 அங்க பாரு. சபரி ஆர்மிக்கு போய் திவ்யா கிட்ட கேட்ட வரைக்கும் நல்லது. ஆர்மிக்கு போய் அரோரா கேட்டுறாத, வேற மாதிரி ஆயிரும். சரியான பொண்ணா அங்க போனேன். BB8 ஏத்த மாட்டேன்ட்டாங்க. நினைச்சு பாக்குறேன் இவங்க போய் கேட்டா என்ன வார்த்தை வரணும்னு நினைச்சு பாக்குறேன் நானே. ஆனந்தமா இருக்கியா? கேட்டுச்சு கேப்ப மைண்ட் வாய்ஸ் நீ சத்தமா பேசுறது எனக்கு கேட்டுச்சு. சரி அந்த காம்போ வந்து சரி இல்ல இந்த பேச்சோட பேச்சா திவ்யாக்கு ஓட்டு போடாம விட்டுறாங்க. அதான் BB8 அந்த காம்போ அண்ணன் சொன்ன மாதிரி பால்ல ஈ உழுந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா ஓகே. நீங்க சொன்னாலும் சொல்லிட்டு இப்பதான் ஒரு ஈ அடிச்சு கொன்னேன், அதான் உண்மை. மாம்ஸ் ஏதாவது ரெக்வெஸ்ட் காட்டுதா? எனக்கு ஒண்ணுன்னு காட்டுது. லோகேஷ் வந்திருக்காப்ல, ஆனா ஸ்பீக்கர் இருக்கா? சாப்பிட்டு இருக்கான் பாரு. மாத்தி விட்டு BB8 சும்மா வட்ட உட்காந்துருக்காப்ல, அவர் தூக்கி அனுப்பிச்சுடுவோம். நீ எங்கிட்டு போற? எப்படியோ BB8 வந்த வேலை முடிஞ்சது, நான் வந்த வேலை முடிஞ்சது. பேசணுமா இல்ல பேசி முடிச்சிட்டீங்களா? மோர்பஸ் இருக்காங்க பேசணும், காயத்ரி இருக்காங்க, ஜோதிகா இருக்காங்க, அவங்கலாம் பேசி விட்டு அப்புறம் மாத்திப்போம் அப்படியே. பேசுறீங்க சிஸ்டர், நீங்க பேசுறீங்க. இல்ல நான் அதான் உள்ள ஒர்க்குக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டேன். ட்ரெயின்ல இருந்து அதான் அமைதியா இருந்தேன். மைண்ட் கொஞ்சம் நல்ல மாதிரி அப்படி ஒரு வெயிட் லிஃப்ட் ஆன மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் ஹீல் ஆன மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அவர் பார்த்தது. அவருக்கு பாக்யா எவ்வளோ சொன்னாரோ, யாராவது ஃப்ரெண்டு சொன்னாதான் அவருக்கு மனசு ஆறுது. யாராவது ஒருத்தர் இப்போ கனி உட்காந்து பேசுனாங்கல்ல, அப்படியே அமைதியாயிட்டாரு, அப்படியே செட்டில் ஆயிடுச்சு அவருக்கு. அந்த ஒரு 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 கிளாரிட்டி வந்து யாருமே கொடுக்கல அவருக்கு. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்திருந்தா கூட உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆதரவு இருந்திருக்குமா தெரியல, ஆனால் தெரியாது, இருந்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நிகழ்வுனால உங்களுக்கு மொத்தமாக எல்லாருடைய அன்பும் கிடச்சிருக்குன்னா கொஞ்சம் ஒரு அப்படியே முகம் கிளியர் ஆயிடுச்சு அவருக்கு. அது வரைக்கும் கேட்கறது கூட அப்படிதான், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனோ, எனக்கு குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது ஹோல் கான்வர்சேஷன் அப்படின்னு வரும் பாருங்க. மியூட் போட்டு பேசு. சாரி மார்ஃபஸ். அப்புறம் ஒரே நிமிஷம் மார்ஃபஸ். ரஞ்சித்
இந்த BB8 கீழே ஒரு வேலை பண்ணியிருக்காரு, அதை ஹைட் பண்ணி விடு. இவன் இந்த ஆளுக்கு இதே வேலை. பாத்தீங்களா இப்ப எல்லாரும் நம்புங்க என்ன, எல்லாரும் ஒரு நிமிஷம் இதுதான் சந்தேகம் இதுதான் பாத்தீங்கல்ல. பிடிக்கிறது இல்ல. இதுக்குதான் அந்த ஆளை வந்து இது பண்ணி விடுறது நம்ம. அக்கா புண்ணியக்கா என்னக்கா உண்மையான கேட்க வினோத் மாட்டியாக்கா? ஃப்ரெண்ட்ஸ் திவ்யாக்கு ஓட்டு போடுங்கவா. புண்ணியக்கா என்னக்கா அமைதியா இருக்கிற? இதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் பேசுங்க ஏதாச்சும் கேட்டுருவேன், மார்பஸ். அப்புறம் நல்லா கேட்டு விட்டுருவோம் பாத்துக்க. மார்பஸ் பேசுங்கப்பா. இல்ல அது ஒரு ஒரு லைன் சொன்னாங்கல்ல, திரு வந்து என்கிட்ட உன்னை பத்தி இதுதான் சொன்னாரு. அவர் ஏன் எல்லாருக்கும் அவர் பிடிக்குது அப்படின்னா, ஏதாவது தப்பு உங்களை பத்தி உங்ககிட்ட ஏதாவது தவறா உங்ககிட்ட ஏதாவது சம்திங் டைரக்டா பேசணும், பிடிக்காத விஷயம்னா நேரா உங்க முகத்துக்கு நேரா பேசிடுவாரு. ஆனா ஏதாவது நல்லது அவங்கள பத்தி பேசணும்னா தனியா தான் பேசுவாரு. அது எப்படின்னா, அது வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. நேர முகத்துக்கு நேரா போல்றதுங்கிறது முகஸ்துதி மாதிரி. அது வந்து ஒரு மாதிரியான ஒரு ஃபேக்னஸ் இருக்கும். அது பண்றது கஷ்டம். அவரு நிஜமாவே இப்படி டாஸ்க் கொடுத்து நிக்க வச்சு நல்லது சொல்ல சொன்னா கூட அவருக்கு சொல்ல தெரியும், ஒரு மாதிரி சங்கோஜப்படுவாரு. அதுதான் அவருடைய ஹார்ட். சச் எ ரியல் பர்சன், சோ ரியல். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா ரீட் பண்ணியிருக்காங்க, அனலைஸ் பண்ணியிருக்காங்க அவரை. அண்டு கனி மாதிரி ஒருத்தவங்களுக்கு அவர் பிடிக்குதுனாலே அது ஒரு 2 பேரும் தான் என்ன கேட்டால் அந்த ரியலிஸ்ட் பீப்புள் இந்த ஹவுஸ். எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். நான் இன்னொரு தடவை பார்க்கணும். நான் சும்மா இந்த ட்ரெயினில் சிக்னல் வந்துட்டு போச்சு அப்படி பார்த்தேன். ஐ திங்க் இந்த 2 வீடியோ நான் அந்த ரீஎன்ட்ரி வீடியோ அப்புறம் இது 2யும் நான் மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். மற்றபடி நெகட்டிவிட்டிலாம் இருக்குது, அவங்க மற்றவங்கள பற்றிலாம் பேசுகிறதா இல்லை. திஸ் இஸ் அ குட் டே ஃபார் அஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் இட் பாசிட்டிவ். மற்றதுங்களாம் எப்படி போனால் யார் ஜெயிச்சா நம்மளுக்கு என்ன, எங்கேயாவது போய் தொலைங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, இனிமே என்ன வேணா பண்ணிக்கோங்கடா, ஐ டோன்ட் கேர். அந்த மாதிரி இருக்கு. ஐ காட் ரியலி ஹீல். இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ கைஸ். யூ கைஸ் கண்டினியூ. நான் சாயங்காலம் வந்து பேசுறேன். நான் உள்ள போறேன் இப்ப. எனக்கு ஒரே ஒரு டவுட், யாராவது சொல்றீங்களா? நானும் கரெக்டா பாக்கல, ஃபுல்லா பாக்கல ஈவினிங். சொல்லுங்கக்கா. அவரு எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி கொஞ்சம் முன்னாடியே அவர் அந்த மாதிரி இருந்து நான் பார்த்தது கிடையாது. பட் இன்னைக்கு வந்து எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஒரு மாதிரி கண்ட்ரோல்டா இருந்த மாதிரி இல்ல. ரம்யா ஏதோ கட்டி பிடிக்க போகும்போது ஏதோ சொன்னாரு, அதுக்கு என்னமோ சொல்லிட்டு தண்டா கட்டி பிடிக்கிறதுக்கு கட்டி கூட பிடிக்கல, ஹேண்ட்ஷேக் கூட நிறுத்திட்டாரு. கட்டி பிடிக்க பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிப்பாரு. அது உங்களுக்கு தெரியுதா? திவ்யா கூட பேசிட்டே இருந்தாரு, அந்த இடத்துல ஆதிரி வந்தோடனே அப்படியே அதே இடத்துல கட் பண்ணிட்டு நான் அப்ப எல்லாத்தையும் பேசிட்டு வரேன் உள்ள போயிட்டாரு. வியானா வந்தது, வியானா கிட்ட வந்து அதையும் கண்டுபிடிக்கிற மாதிரி போயிட்டு, என்னம்மா என்ன சாப்பிட்டியா, வெளில நடந்த வேற சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லார்கிட்டயுமே ஏதோ ஒரு மீட்டர் வச்சு உள்ள இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. நான் கொஞ்ச நேரம் தான் லைவ் பார்த்தேன், அதனால நான் அந்த டவுட்